இன்றைக்கி ஒரு சிம்பிள் டிஷ்ஷு பேச்சுலருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பார்க்கலாம். அதுக்கு தக்காளி 10 பல் பூண்டு, 2-3 தக்காளி, 10 பல் பூண்டு, அவ்வளோதான். ஸோ எண்ணெயில் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வதக்கி விடலாம். ஸ்பூன் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். லைட்டாக ஆயில் ஊற்றி தக்காளி போட்டு 10 பல் பூண்டை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. பேச்சுலருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, வெரி ஈஸியான ரெசிபி தான். அந்த பூண்டும் தக்காளி வாசனையும் அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும். லைவாகவே அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நல்லா தக்காளி மசியட்டும். நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க நல்லா. இப்போ குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நான் வீட்லேயே செஞ்சது. கடையில் வாங்கினா கூட ஓகே தான். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு நல்லா நசுக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். ஆற விட்டு லைட் இது கூட நல்லா பொடியாக நறுக்கின சின்ன பெரிய வெங்காயம் அதை கொஞ்சமாக போட்டு கொத்தமல்லி போட்டு சேர்த்து சாப்பிட்டா சப்பாத்தி வேறு லெவல் சைட் டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.